வணக்கம். பதிவு பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரட் பாயாசம் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் ஜவ்வரிசியை வேக போட்டு வச்சுருக்கிறேன். ஜவ்வரிசி சேர்ப்பாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் நான் சேர்த்து செய்ய போகிறேன். 50 கிராம் ஜவ்வரிசி, 1/2 லிட்டர் பால், 150 கிராம் துருவின கேரட்டு, கொஞ்சம் முந்திரி. இந்த முந்திரிக்கு நமக்கு எப்பவும் ஒத்து வர மாட்டேங்குது. நல்லா அழகாக வறுத்து எடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டியில் போட்டு வறுத்துக்கிட்டு இருந்தேன். அது வறுபடவே மாட்டேன்ருச்சு. சரி போய் வீடியோ சவுண்டை குறைச்சிட்டு வரலான்னு போயிட்டு வர அதுக்குள்ளே கறி போச்சு. சரி இப்போ நான் இந்த கேரட்டை கொஞ்சமாக நெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு காமிக்கிறேன். கொஞ்சம் நல்லா சுருங்குற வரைக்கும் வதக்கி இறக்கி நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கிறேன். கேரட்டை நல்லா வதக்கி எடுத்துட்டேன் நெய்யில். இப்போ அதை இப்படி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிற போகிறேன். அதில் என்ன வெள்ளையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சி ஆற வச்சுருந்தேன்ல, அந்த அதையும் போட்டு அரைச்சிடுவோன்னு சொல்லிட்டு அதை ஆற வச்சிடுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது ஏற்கனவே ஒரு சின்ன ஜாரில் அரைச்சேங்கிறதுனால ஏற்கனவே ஒரு தரம் அரைச்சி அதில் ஊற்றிட்டேன். இப்போ 2வது அரைச்சி ஊற்றியிருக்கிறேன். இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். கேரட்டு அரைச்சி போட்டதுக்கு பிறகு அந்த பால் பொங்கி வந்துட்டுருக்கு. நம்ம கலர் நல்லா இருக்கு பாருங்கள். என்ன இனிப்புனாலுமே சுகர் சேர்க்கணும் இல்லையா, இனிப்பு சேர்க்கணும் இல்லையா, நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இப்போ இந்த ஜவ்வரிசி வச்சோம் இல்லையா, வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது கெட்டியாயிடுச்சு பாருங்கள். அதையும் இதில் சேர்த்துருவோம். இதில் சேர்த்துட்டு இந்த சுகரையும் சேர்த்துருவோம். இது 200 கிராம் இருக்கும் இந்த சுகர். இது நான் 3/4 போடுறேன். அதாவது ஒரு 150 கிராம் அப்படி வைக்கலாம். அது லேசாக கொதி இறக்குற ஸ்டேஜில் இறக்குறதுக்கு முன்னாடி குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. சிலர் ஒரு சிட்டிகை உப்பு போடுவாங்க, நான் அதெல்லாம் போடலை. இனிப்பு கரெக்டாக இருக்குது. 1/2 லிட்டர் பால், 150 கிராம் கேரட், 50 ஜவ்வரிசி. இதுக்கு 150 சீனி போட்டிருக்கேன் நான். ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நேரம் இந்த கேரட் வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சிம்மில் வேக விடலாம். முதல்லையே வதக்கணும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த பாலோடு வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கலர் இயற்கையாகவே அந்த கேரட்டோட கலர் பாயசத்துக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம முந்திரியை போட்டு இறக்கிற வேண்டியது தான். இதோட போதும்னு நினைக்கிறேன். இப்போ முந்திரியை போட்டுறேன் நான். இன்னும் கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா கூட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது இந்த ஜவ்வரிசி இருக்கிறதுனால கொஞ்சம் குறுகும், கெட்டியாகும். நீங்கள் அதை எதுலையாவது ஊற்றி டம்ளருக்கு கப் எதுலையாவது ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த மாதிரி ஜில்லுன்னு சாப்பிட ஆசைப்படுற பிள்ளைங்களுக்கு இதை கொடுக்கலாம். அப்படியும் கொடுக்கலாம். அந்த கீருன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் கொடுக்கலாம். இல்லை இது நம்ம நார்மலான ஒரு கேரட் பாயசம் அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கிறலாம். ரொம்ப பொங்கி வடியுது. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இதை நான் இப்போ மத்தியானம் சமையலுக்கு நடுவுலையே செஞ்சேன். பக்கத்தில் சாம்பார் ரெடியாகி இருக்குது. இனிமேல் தான் ஏதாவது காய் பொரிக்கணும்.
வந்து நான் இப்படியே தான் அதை காமிக்கிறேன். ஒரு டம்ளர்லலாம் சர்வ் பண்ணலை, எதுலேயும் மாற்றலை நான். நீங்கள் டம்ளரில் கண்ணாடி டம்ளரில் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, சத்துள்ளதும் கூட. இன்னும் வந்து இது கெட்டி ஆகும், ஆறுற நேரத்துக்கு இது கொஞ்சம் கெட்டியாகும், அப்போ நிதானமாகவே சாப்பிடலாம். சரி, உங்களுக்கு வந்து இந்த கேரட் பாயசம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். திரும்பவும் நாங்கள் உங்களை எங்கள் சேனலில் பார்க்க ஆசைப்படுறதுனால பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோலையும் உங்களை பார்க்க ஆவலாக இருக்கும் சக்தி கிச்சன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு கோடானு கோடி நன்றி. வணக்கம்.